Hello friends, welcome to our channel Ari today. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2000க்கு மேல வரக்கூடிய ப்ளவுஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய புட்டா வர்க் வந்து பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ஒரு பிகினர் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தர போறேன். சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கவனிங்க. உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் ஸ்டிச் வந்து நார்மல் மிஷின் த்ரெட்ல போட்டிருக்கேன். ஒரு சுகர் பீட், ஒரு 4 கட் பீட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு சென்டர்ல அகைன் ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து அதே போலவே ஒரு 4 கட் பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்து நம்ம வந்து என்னாட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிராஸ்ல கொடுக்குறேன். நம்ம அது மாதிரியே இன்ட் மார்க் டைப்ல வந்துட்டு கிராஸ்ல அகைன் பேக் ஸ்டிச் கொடுத்து ஒரு சுகர் பீட், ஒரு 4 கட் பீட் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் சைடில் ஒரு சின்ன ஸ்டிச் பிளைனாக கொடுத்துட்டு அகெயின் ஒரு 4 கட் பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்து என்னாட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து நம்ம ப்ளவுஸில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். அடுத்து நம்ம என்னாட் பண்ணிக்கலாம். என்னாட் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு. அடுத்து நம்ம வந்து இந்த இன்ட் மார்க்குக்கு இடையில் இருக்கிற அந்த கேப்க்குள்ளே வந்து நான் ஃபிட்டிங் ஸ்டோன் திலகம் யூஸ் பண்ணுறேன். திலகமோட ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக உள்நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக B7000 ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து சீக்கிரம் விழாது, நல்ல ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக 2000 3000க்கு மேலே வரக்கூடிய ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்த புட்டா ஒர்க் பாருங்கள். நான் வந்து கொஞ்சமாக சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 3mm சீக்வென்ஸ். ஒரு சின்ன சர்க்கிள் வந்து உங்களோட புரிதலுக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போது பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரே ஒரு சீக்வென்ஸ் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது அடுத்த சீக்வென்ஸ் எடுத்து ஒரு சீக்வென்ஸ்க்கு மேலே இன்னொரு சீக்வென்ஸ் வர மாதிரி நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக என்ன கலர் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் கலரில் மிஷின் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச தொகையில் 999 ரூபாய்க்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபர் ப்ரைஸில் ஆரி எம்ப்ராய்டரி ரொம்ப சூப்பராக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரினாலே என்னென்னு தெரியாது, எனக்கு டெய்லரிங் தெரியாது அப்படின்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ஆரி எம்ப்ராய்டரிக்கு டெய்லரிங் தெரியணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரிக்கு தேவையான மார்க்கிங் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருவோம். இப்போது இந்த சர்க்கிள் டைப்பில் வந்து நான் இந்த சீக்வென்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்க்கும்போது நமக்கு லைட்டாக அன்ஈவனாக தெரியும். அதை வந்து கரெக்டாக நான் எப்படி ஷேப் கொடுக்குறேன் அப்படிங்கிறத கவனிங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சீக்வென்ஸ் மேலே இன்னொரு சீக்வென்ஸ் ஓவர்லாப் ஆகி வரணும். இன்னுமே உங்களுக்கு கிராண்ட் லுக் தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டபுள் கலர் சீக்வென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடைசி சீக்வென்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் மேலே கரெக்டாக அந்த ஸ்டிச் வந்து இருக்கும். அப்போ 2 சைட்லேயுமே பார்க்கும்போது சர்தோசி மேலே இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சர்தோசியை மேலே, அதாவது கடைசியாக போட்ட ஸ்டிச் மேலே நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எங்கேருந்து எண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். சென்டரில் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து பர்ல் பீட் வந்து கொடுக்குறேன். சிம்பிள் டிசைன்ஸ், அதாவது ஒரு 1000 ரேஞ்சுக்கு புட்டா ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சீக்வென்ஸ் புட்டா வந்து பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.